கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் பெந்தேகோஸ்தே திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கு பெயர் பெந்தேகோஸ்தே திருநாள், பெந்தேகோஸ்தே பண்டிகை. தூய தமிழிலே பரிசுத்த ஆவியின் பண்டிகை. அல்லேலூயா. Feast of Pentecost, the day of Pentecost, or the White Sunday. இந்த நாள் யூதர்கள் ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுப்பின் பண்டிகையாக இந்த நாளை யூதர்கள் கொண்டாடினார்கள். அல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் 10 கட்டளைகளை, நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையில கொடுத்த நாள் இந்த நாள் தான். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஸோ இந்த நாளுக்கு எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா? யூதர்களுடைய அறுப்பின் பண்டிகை, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அவங்க அறுவடை செய்த அந்த பார் கோதுமை மற்றும் பல தானியங்களை எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு அறுப்பின் பண்டிகை, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், இந்த பெந்தேகோஸ்தே திருநாள். அல்லேலூயா. அது பஸ்கா பண்டிகைக்கு பின்பு வரக்கூடிய 7 ஓய்வு நாளுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் அவர்கள் இந்த அறுப்பின் பண்டிகையை, அறுவடை பண்டிகையை கொண்டாடினார்கள். ஸோ பஸ்கா பண்டிகைக்கு பிறகு வரக்கூடிய 50வது நாள், 50th டே, அது கிரேக்க மொழியில் பெந்தேகோஸ்தே என்று அழைக்கப்படுகிறது. பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னதுங்க? 50வது நாள், 50th டே. பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பிறகு வரக்கூடிய 50வது நாள் யூதர்களுடைய ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அந்த நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள், அல்லது இயேசு பரத்துக்கு ஏறின பிறகு டே ஆஃப் அசென்ஷன், இயேசு பரமேறின பிறகு 10வது நாளிலே இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வருகிறது. பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 50வது நாள். பெந்தேகோஸ்தே என்பது ஒரு கிரேக்க வார்த்தை, 50th டே. அந்த நாள் என்ன விசேஷனா, நம்ம சபையினுடைய பிறந்த நாள். நம்ம எல்லாருக்கும் நம்ம பிறந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நம்ம இயேசுவின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். என்னைக்கு? டிசம்பர் 25ஆம் தேதி நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், நம்ம பிறந்த நாளை. அது மாதிரி சபை பிறந்த நாள், சபை தோன்றின நாள், சபை உருவான நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா. வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலோ அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து
தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்துக்கு அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே திருநாளிலே சபை எப்படி உருவானது என்பதை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் அந்த மேலறையில் கூடி இருக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல கூடி இருக்கும்போது 2ஆம் வசனம், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனை உண்டாக்கின போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர், the Lord God, ஜெகோவா ஏலோகிம், யாவே ஏலோகிம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, ஜீவனுள்ள சுவாசத்தை என்ன செய்தார்? அவன் நாசியிலே ஊதினார். அந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதனுடைய மூக்கில் நாசியில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஊதுறார். பூ பூ அப்படின்னு ஊதுறார். மனுஷன் என்னவானா? ஜீவாத்மாவானா. யோபு 33:4. யோபு 33:4. அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? ஜீவ சுவாசத்தை அந்த நாசியில் ஊதினார். ஊதின உடனே மனுஷன் ஜீவாத்மாவானான். இங்கே யோபு 33:4 என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய ஆவியானவர் என்னை
உண்டாக்கினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், இந்த நாளுக்கு பேரு பரிசுத்த ஆவியின் பண்டிகை. இந்த நாளுக்கு என்ன பேருங்க? பரிசுத்த ஆவியின் பண்டிகை. இது ஒரு கிறிஸ்தவ பண்டிகை. கிறிஸ்தவங்களுக்கு மொத்தம் 3 பண்டிகை இருக்கிறது. யூதர்களுக்கு 7 பண்டிகைகள் இருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்கள் வேற, கிறிஸ்தவங்க வேற. இஸ்ரவேலர்கள் வேற, கிறிஸ்தவங்க பல பல ஊழியக்காரங்களுக்கே இந்த அடிப்படை வித்தியாசம் தெரியல. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூடார பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னா, அவங்க பைபிள் காலேஜ் சரியா படிக்கல. அல்லேலூயா. பிசாசு துரத்துறாங்க, சூரிய கட்டை உடைக்கிறாங்க, மந்திர கட்டை உடைக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, கூடார பண்டிகை நடத்துறாங்க. நம்ம சொன்னால் அவங்க கோச்சிக்கிறாங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எழுதுவேன். கிறிஸ்தவங்க கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, எக்கால பண்டிகை, தேவாலய பிரதேச பண்டிகை, இந்த பண்டிகைலாம் என்ன பண்ணக்கூடாது? கொண்டாடக்கூடாது. அது பழைய ஏற்பாட்டின் பண்டிகைகள். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய பண்டிகைகளை, இஸ்ரவேலரின் பண்டிகைகளை கிறிஸ்தவங்க என்ன பண்ணக்கூடாது? கொண்டாடக்கூடாது. கிறிஸ்தவங்களுக்கு 3 பண்டிகை. அது 3மே கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு தொடர்புடையது. கிறிஸ்து பிறந்த பண்டிகை கிறிஸ்மஸ், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை ஈஸ்டர், கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாளில் வரக்கூடிய பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை, பரிசுத்த ஆவியின் பண்டிகை. நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் உண்மையிலேயே கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு MTH படித்த ஒரு போதகரை கர்த்தர் உங்களுக்கு பாஸ்டராக கொடுத்து இருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தார். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது MTH படித்த ஒருத்தரை கேட்டேன். அவர் நேசரின் என்கிற ஒரு சர்ச்சில் அவர் ரெவரண்டாக இருந்தார். அப்போ அவர் சொன்னார், MTHலாம் படித்து முடித்த பிறகு எங்கள் சர்ச்சில் 25,000 ரூபாய் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. அல்லேலூயா. எவ்வளோ கொடுப்பாங்க? அப்போ நீங்கள் எனக்கு எவ்வளோ தெரியுங்க சம்பளம்? நம்ம சர்ச்சினுடைய ஒரு மாதத்து வருமானமே 25,000 கிடையாது. நம்மளாம் சம்பளத்துக்காக ஊழியம் செய்யலை. அல்லேலூயா. சம்பளத்துக்காகவோ காணிக்கைக்காகவோ நம்ம ஊழியம் செய்யலை. கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். இந்த பைபிளை எடுத்துக்கொண்டு விசுவாச ஊழியத்தை ஆரம்பித்தோம். இந்த அக்ரஹாரத்தில் சபையே இல்லாத போதே நம்ம ஒவ்வொரு தெருவாக போய் கைப்பிரதியை கொடுத்து மக்களை சந்தித்து இந்த சபையை ஆரம்பித்தோம். சபையை ஆரம்பி நான் உனக்கு மாத சம்பளம் தரேன்னு யாருமே சொல்லலை. தேவ கிருபையில் இது வரைக்கும் இந்த ஊழியம் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் நல்லவர், உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு சுத்தமான சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார். அதான் முக்கியம். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணப்படுகிறது, உங்களுக்கு போதிக்கப்படுகிறது சுத்தமான உபதேசம். பாலில் தண்ணி கலக்காத பாலுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கலப்படம் இல்லாத பால், சுத்தமான பால். அந்த பசுமாட்டின் மடியில இருந்தே கறந்த பால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால நீங்கள் பாக்கியவான்கள். முழு சத்தியத்தையும், வேத சத்தியத்தை, கிறிஸ்துவ உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவங்களுக்கு 3 பண்டிகைகள்: கிறிஸ்மஸ் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. இது 3 தான் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். மற்ற பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த 7 பண்டிகையெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாது. நமக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை.
அதெல்லாம் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அவங்க செலிப்ரேட் பண்ணணும். யூத மதம் வேறு, கிறிஸ்துவ மதம் வேறு. அல்லேலூயா. யூத மதம் பழைய ஏற்பாட்டை சேர்ந்தது, கிறிஸ்துவ மதம் புதிய ஏற்பாட்டை சேர்ந்தது. நம்ம எல்லாம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பெந்தேகோஸ்தே நாளில், பெந்தேகோஸ்தே பண்டிகை யூதர்கள் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலாக சீனாய் மலையிலே மோசேக்கு கர்த்தர் 10 கற்பனைகளை கொடுத்த பண்டிகையாக அவர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆதாமுக்குள்ளே தான் ஆண்டவர் என்ன ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் எத்தனை பேர் மீது ஆவியானவர் ஊற்றப்பட்டார்? ஆவியானவர் ஊதினார் 120 பேர் மேலே. நான் அதுதான் ஆச்சரியப்பட்டேன். பெந்தேகோஸ்தே நாளில் எத்தனை பேர் மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்றால் 120 பேர் மேலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. யோபு 33:4 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஸோ தேவனாகிய கர்த்தர் அந்த மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மா. அல்லேலூயா. யோவான் 20:22 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்த அன்று மாலை இயேசு தன்னுடைய சீஷர்களை சந்திக்கிறார். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். போதும். உயிர்த்தெழுந்த இயேசு தாம் உயிரோடு எழுந்த அன்றைக்கு சாயந்தரத்திலே தன்னுடைய சீடர்கள் ஒரு 10 பேர் ஒரு இடத்துல ஒரு அறையில் அவங்க கதவுகளெல்லாம் சாத்திட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பயந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்கள் நடுவிலே இயேசு வந்து நின்று 21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த மனிதனுடைய நாசியிலே தேவனாகிய கர்த்தர் ஊதினது போல இயேசு இந்த 10 பேர் மேலே, அல்லேலூயா, அவங்க பயந்து போய் ஒரு அறையில் கதவெல்லாம் அடைச்சிட்டு சாத்தி கொண்டு இருக்கும்போது இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சி. அங்கு ஒரு ஆதாமுக்கு நாசியில் ஊதினார். இங்கே எத்தனை சீடர்கள் இருக்கிறாங்க? 10 சீடர்கள். இயேசுவின் சீடர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க மேலே இயேசு என்ன பண்ணுறாருங்க? ஊதினார். இங்கே 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 120 பேர் அங்கே கூடி இருக்கிறாங்க. அவங்க மேலே கர்த்தர் ஊதுறாரு. அல்லேலூயா. எப்படி ஊதுறாரு? 2ஆம் வசனம் 1லேருந்து பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பலத்த காற்று. ஒருத்தர் ஊதுறாரு அப்படின்னு. ஒருத்தர் ஊதும் போது எவ்வளோ சத்தம் உண்டாகும்? 10 பேர் மேலே இயேசு ஊதுறாரு. அப்போ அவர் எப்படி ஊதியிருப்பார்? கொஞ்சம் ஃபோர்ஸாக ஊதியிருப்பார். 120 பேர் மேலே அந்த காற்று வீசுதுன்னா அப்போ எப்படி ஊதியிருப்பார் ஆண்டவரே? இன்னும் ரொம்ப ஃபோர்ஸாக, பவர்ஃபுல்லாக. அதுதான் அங்கே பார்க்குறோம்.
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் மண்ணினால் செய்யப்பட்ட அந்த மனிதனுடைய நாசியிலே ஊதினார். 20வது அதிகாரம் யோவான்ல என்ன பார்க்குறோம்? இயேசு தனது 10 சீசர்கள் மேலே ஊதினார். இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவன் 120 பேர் மேலே ஊதுகிறார். அவங்களை எனர்ஜைஸ் பண்ணுறார், அவங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார், பவரை கொடுக்கிறார். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அந்த சவுண்ட் லவுட் நாய்ஸ் ஊதும்போது இந்த லவுட் நாய்ஸ் வரும். இந்த 120 பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தமது பரிசுத்த ஆவியினால் ஊதி அவங்களுக்குள்ள அந்த ஆவியை அனுப்புகிறார். அல்லேலூயா. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள், அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளம். The sign of the Holy Spirit, the symbol of the Holy Spirit என்னன்னா the cloven tongues. பிரிந்திருக்கக்கூடிய அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கக்கூடிய அக்னிமயமான அந்த நாவுகள் பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம். பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் என்னதுங்க? அக்னிமயமான அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. நெருப்பு எரியும் போது, மெழுகுவத்தி எரியும் பொழுது காற்றுல அடிக்கலைன்னா மேலே நோக்கி எரியும். காற்றுல அடிச்சு எப்படி எரியும்? அது பிரிஞ்சு பிரிஞ்சு எரியும், ரொம்ப ஃபோர்ஸாக எரியும். இன்றைக்கு காலை நேரத்தில் ஏறத்தாழ 2000 வருஷத்துக்கு முன்னால் கிபி 29 அல்லது கிபி 30 பெந்தேகோஸ்தே நாளில் அந்த பிரிந்திருக்கும் நாவுகள், அக்னிமயமான நாவுகள் அந்த அறையில் இருந்த 120 பேர் மேலே வந்து இறங்கின. அல்லேலூயா. அப்புறம் என்னாச்சு? அவர்கள் எல்லாரும் 120 பேரும் இயேசுவின் சீஷர்கள், இயேசுவின் தாயாரும் அங்கே இருக்கிறாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிறந்த இயேசுவை பெற்றெடுத்த அந்த கன்னி மரியாளும் அங்கே இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தர். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, they were all filled with the Holy Spirit. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இப்போ பேசுகிற அந்நிய பாஷைக்கும் அவங்க பேசின அந்நிய பாஷைக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ சபையில் பேசுகிற அந்நிய பாஷையை அவங்க பேசலை. அல்லேலூயா. இப்போ சபையில் பேசுகிற அந்நிய பாஷையை நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ்னே சொல்ல முடியல. சபையில் பேசுகிற அந்நிய பாஷை க்ளோசா லேலியா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவச பேச்சு. என்னதுங்க? நம்ம சபையில் பேசுகிற பேச்சு என்னதுங்க? பரவச பேச்சு. இது வந்து நீங்கள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், இது முக்கியமான விஷயம். 1லேருந்து படிங்க.
1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் அன்பை நாடுங்கள், படிங்க. ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் வச்சிருக்கிற திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பில் படிக்கிறேன், கவனிங்க. அன்பு செலுத்த முயலுங்கள், ஆவியார் அருளும் கொடைகளையும், அதாவது வரங்களையும், குறிப்பாக இறைவாக்குரைக்கும் கொடையையும் தீர்க்க தரிசன வரத்தையும் ஆர்வமாய் நாடுங்கள். கவனிங்க 2ஆம் வசனம். ஏனெனில் நம்ம பைபிளில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அல்லேலூயா. திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு. ஏனெனில் பரவச பேச்சு பேசுகிறவர், ஏனெனில் பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் அல்ல கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவது இல்லை. நல்லா கவனிங்க. அவர் பேசுவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 120 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த அக்கினிமயமான நாவுகள் அவங்க தலையில் உட்கார்ந்து ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படி அவங்க வெவ்வேறு பாஷைகளிலே பேசின பொழுது அவங்க பேசுனது மற்றவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? சொல்லுங்க, புரிஞ்சது. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு விரோதமாக ஏளனமாக பேசுகிறவர்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலரில் ஏறத்தாழ ஒரு 16-17 நாட்டிலிருந்து வந்த ஜனங்க கூடி இருக்கும்போது அந்த 120 பேர் பேசுனது இவர்கள் 8ஆம் வசனம். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே மதர் டங்கில் தாய்மொழிகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது அங்கு கூடியிருந்த 120 பேரும் பேசின மொழி உலகத்திலே பேசப்பட்ட பல வகையான மொழிகளை இவங்க படிக்காமலேயே பேசுகிறாங்க. கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே நம்முடைய தாய்மொழியில் நம்ம பேசுகிறத இவங்க என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்களே. இது எப்படி? இதைத்தான் நிறைய பேர் பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு விரோதமாக, பெந்தேகோஸ்தே ஊழியர்களுக்கு விரோதமாக நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். நீங்கள் யூடியூபு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு இது வேலையாகவே இருக்குது. இவர் பேசுகிறத கவனிங்க, இவர் பேசுகிறது ஏதாவது புரியுதான்னு கேட்குறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த 120 பேர் மேலே இறங்கின பொழுது அங்கு கூடியிருந்த 16-17 நாட்டு மக்களுக்கு புரிவதற்காக அவங்க என்ன பண்ணாங்க? அந்த மக்கள் பேசக்கூடிய மொழிகளை இந்த 120 பேர் பேசுனாங்க. அவங்க படித்து பேசுனாங்களா படிக்காமல் பேசுனாங்களா? படிக்காமல் பேசுனாங்க. நாயனா, தன்றி. என்னுடைய ஃப்ரெண்டு சுதாகர்னு ஒருத்தர் இருந்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். HBIயில் BTH படித்தார். சதர்ன் ஏஷியா பைபிள் காலேஜ் மில்லர்ஸ் ரோட்டில், அங்கேயும் இப்போ இந்த BTHை கண்டினியூ பண்ணார்.
அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் நாயனா தன்றி இந்த வார்த்தை சொல்லுவார். அப்போ நான் என்னான்னு கேட்பேன், அப்பா பிதாவே தகப்பனே தெலுங்குல. எனக்கு ஒரு சில வார்த்தைகள் தான் தெரியும். மலையாளத்தில் தண்ணிக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வெள்ளம். மழை வந்தால் வெள்ளம் போகுது இங்கே நம்ம நாட்டில். நாங்கள் தமிழ்நாட்டில் வெள்ளம்னா என்ன சொல்கிறோம்? ஃப்ளட்டுன்றோம். ஆற்றுலையோ கால்வாயிலையோ போகிறது. ஆனால் நீங்கள் கேரளாவில் என்ன சொல்கிறீங்க? வெள்ளம்ன்றீங்க. ஸோ வெள்ளம்னாக்கா நம்ம சர்க்கரை அந்த அந்த வெள்ளம் கரும்பு சாறுலேருந்து செய்கிற வெள்ளம். வெள்ளம் ஃப்ளட்டு தண்ணீர். ஸோ நமக்கு மலையாளத்தில் ஒரு வார்த்தை தெரியுது, தெலுங்கில் 2 வார்த்தை தெரியுது. நம்ம இங்கிலீஷ் படித்ததுனால இங்கிலீஷ் கொஞ்சம் சுமாராக பேசுகிறோம். தாய்மொழி தமிழ். இப்போ எனக்கு 4 மொழி தெரியுதுங்க. என்னென்ன தெரியுது? தமிழ், இங்கிலீஷு, மலையாளம், தெலுங்கு. மலையாளம் தெலுங்கு 1 or 2 வொக்காபுலரி தான் எனக்கு தெரியுது, வேறு எதுவும் தெரியாது. திடீர்னு நான் ஆவியில் நிறைஞ்சி நான் மலையாளத்தில் பேசுகிறேன், திடீர்னு நான் ஆவியில் நிறைஞ்சி தெலுங்கில் பேசுகிறேன்னா பக்கத்தில் இருக்கிற தெலுங்குக்காரங்க என்ன சொல்லுவாங்க? பாஸ்டருக்கு என்ன தெரியாது? தெலுங்கு தெரியாது, மலையாளம் தெரியாது. அவர் எப்படி மலையாளத்தில் பேசுகிறாரு? அவர் எப்படி தெலுங்கில் பேசுகிறாரு? தேவனை பற்றி பேசுகிறாரு, தேவன் செய்த அற்புதங்களை பற்றி பேசுகிறாரு. அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்தது. ஆனால் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்நிய பாஷை வந்து பரவச பேச்சு, ப்ளோசா லேலியோ கிரீக்கில், எக்ஸ்டசி பரவச நிலையில் பேசக்கூடிய பேச்சு தான் 1 கொரிந்தியர் 14:2 வரக்கூடிய அந்நிய பாஷை. அந்த அந்நிய பாஷை பேசுகிறவனுக்கும் புரியாது, கேட்குறவனுக்கும் புரியாது. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்நிய பாஷை பேசுகிறவருக்கோ என்ன பேசுகிறேன்னு புரியாது, கேட்குறவங்களுக்கும் புரியாது. யாருக்கு மட்டும்தான் புரியும்? தேவனுக்கு மட்டும்தான் புரியும். அல்லேலூயா. ஒரு குழந்தை அம்மா கிட்ட பேசுது, பார்த்துருக்கிறீங்களா? குழந்தை பேசுறத நமக்கு புரியுமா? அந்த அம்மாவுக்கு மட்டும் புரியும் அந்த குழந்தையினுடைய லாங்குவேஜ், அது என்ன சொல்ல வருது. அதே மாதிரி நீங்கள் ஆவியில் நிறைஞ்சி நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசுவது உங்களுக்கும் தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஏனெனில் பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் அல்ல, கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருள்களை பேசுகிறார். அல்லேலூயா. ஏதோ நீங்க வளர்றன்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். ஆவியில் நிறைஞ்சி ஏதோ நீங்கள் வளருகிறீர்கள் என்று நினைக்காதீங்க, நீங்க வளரலை. அல்லேலூயா. அங்க பவுல் என்ன சொல்றாரு? பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் அல்ல, கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் முதல் முறையாக இறங்கின சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆவது அதிகாரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? சொல்லமாமா? பரிசுத்த ஆவியானவர் முதல் தடவை 120 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்க ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசினாங்க. அவங்க பேசின பாஷை அவங்க படிக்காதது. அல்லேலூயா. அவங்க எல்லாம் கலிலேயர், மீன் பிடிக்கிறவங்க.
ஏழை மீனவர்கள், இல்லிட்ரேட்ஸ், கல்வி அறியாதவர்கள். ஆனால் அவங்க படிக்காத கிட்டத்தட்ட 16-17 நாடுகளுடைய மொழிகளை அவங்க என்ன பண்ணாங்க? ஃப்ளூயண்ட்டாக பேசினாங்க. நான் பொறையார் கல்லூரியில் படிக்கும்போது காலையில் லுத்தரன் சர்ச்சுக்கு போவேன். சாயந்தரத்தில் அங்கே பீட்டர் சுவாமின்னு ஒரு ஐயா இருந்தார், MABL அட்வொகேட். அவங்க அம்மா ஒரு கேத்தலிக், அவரும் கேத்தலிக்லேருந்து வந்தவர். அவருடைய மைத்துனர் அவருடைய ரிலேஷன் தான் சியோன் பேராலயம் நாகப்பட்டினத்தில் இருக்கிறது. ஆர்த்தர் செல்லராஜான்னு ஒருத்தர் சர்ச்சு நடத்துகிறார், பெரிய சர்ச்சு சியோன் நாகப்பட்டினத்தில். அவருடைய சகோதரியை தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறார், பீட்டர் சுவாமி. அவர் இறந்துட்டார், பீட்டர் சுவாமி இறந்துட்டார். அவர் சர்ச்சுக்கு நான் போவேன், நல்லா பேசுவார். கர்த்தர் அவர் அழைச்சதுனால அந்த வக்கீல் வேலையை விட்டுட்டு அவர் முழு நேர ஊழியத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் BLல ஸ்டேட் லெவலில் 4வது ரேங்கில் பாஸ் பண்ணவர். யார்? பீட்டர் சுவாமி. அவர் வக்கீல் வேலையை விட்டு வந்தார். கர்த்தர் அவர் ஊழியத்துக்கு பாஸ்டராக அழைச்சார். ஒரு பெரிய டீ எஸ்டேட்டில் அவர் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணார். நல்லா கவனிங்க, அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார். மதியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போவார் ஆஃபீஸில் இருந்து பீட்டர் சுவாமி. அந்த அட்வொகேட் அவர் அந்த டீ எஸ்டேட் வழியாக, அந்த கேரளா சைட்டு தான், டீ எஸ்டேட் வழியாக போகும்போது ஒருத்தர் அழகாக இங்கிலீஷில் பேசி ஜெபிக்கிறத அவர் காதால் கேட்குறார். ஷேக்ஸ்பியர் காலத்து இங்கிலீஷில் தை, தவ், தி, தவ் ஆர்ட், வெல்கம் வெல்கம், தவ் ஆர்ட் அப்படின்னு சொல்லி கர்த்தரை புகழ்கிறத அவர் கேட்குறார். அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டாராம் இந்த அட்வொகேட் பீட்டர் சுவாமி. MABL உண்மையாக நடந்தது. அவர் ஒரு ரோமன் கேத்தலிக். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று, என்ன நம்ம கூட MABL படிச்சிருக்கிறோம், நம்மளால் இது மாதிரி பேசவே முடியலையே. ஃபாரினர், இங்கிலாந்துக்காரன், ஷேக்ஸ்பியர் காலத்து இங்கிலீஷில் இங்கே பேசுகிறாங்களே யாருன்னு எட்டி பார்த்தா அவருக்கு கீழே அந்த எஸ்டேட்டில் டீயலை பெருக்கிறவர். அவர் டீயலை பெருக்கிறவங்களை என்னம்மா சொல்லுவாங்க? டீ லீஃப் பிளக்கர், இல்லை டீ லீஃப் தேயிலையாக பறிக்கிறவங்க, ப்ளக் பண்ணுறவங்க. இவனை விடக்கூடாது, நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறோம். இந்த தேயிலை பெருக்கிறவங்களாம் படிக்க தெரியாது, நான் SLC கூட படிக்கலை, எனக்கு கையெழுத்து கூட போட தெரியாதுன்னு பொய் சொல்லிவிட்டு இவன் வேலை வாங்கியிருக்கிறான். இவன் கண்டிப்பாக MA படிச்சிருக்கணும், இந்த இங்கிலீஷ் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதியானம் சாப்பிட்டு வந்த பிறகு தன்னுடைய அசிஸ்டண்ட் அனுப்பிச்சு அந்த ஆளை வர சொல்லியிருக்கிறார். அந்த ஆள் வந்து கை கட்டிட்டு நிற்கிறாரு. என்ன சாருன்னு, என்னை டென்ஷன் ஆக்காத, என்ன கோபப்படுத்தாத, எத்தனை நாளைக்கு இப்படி நீ ஏமாத்திட்டு இருப்ப, எவ்வளவு அழகா இங்கிலீஷில் பேசுகிற, எந்த ஸ்கூலில் படித்த, எந்த காலேஜில் படித்த, நீ எதுக்கு தேயிலை பறிச்சிட்டு இருக்கணும்? உனக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த இங்கிலீஷ் நாலேஜுக்கு நான் ஆஃபீஸில் ஃபேனுக்கு கீழே உன்னை டேபிள் ஒர்க்கு கொடுத்துருப்பேனே அப்படின்ட்டு அந்த பையனை என்ன பண்ணுறாரு அவரே? சொல்லுங்க. பிரசங்கத்தை முடிக்க போகிறேன், டைம் ஆயிடுச்சு, நான் போகிறதுக்கு டைம் வந்துடுச்சு. திட்டுறாரு, சார்
நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான் சார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான் சார். நான் வந்து எஸ்எஸ்எல்சி கூட படிக்காதவன் சார். எனக்கு வேறு வேலை கிடைக்கல, அதனால்தான் இந்த டீ மேக்கிங் தேயிலை பறிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் எஸ்டேட்டில். நீ வேணால் எங்கள் ஊருக்காரங்க என் கூட படித்தவங்களாம் கூட்டு கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அவர் நம்பவே இல்லை. 2-3 பேர் கூட்டு கேட்டேன். ஆமாம் சார், நாங்களாம் கிளாஸ்மேட்டு. இவன் வந்து எஸ்எஸ்எல்சி கூட படிக்கலை, பல தடவை ஃபெயில் ஆகிட்டான், மேலே படிக்க முடியாததுனால அவங்க வீட்டில் தேயிலை பறிக்க அனுப்பிச்சிட்டாங்க. டேய் பொய் சொல்லாதீங்கடா எல்லாருமே. சார் உண்மை, இதான் உண்மை. அப்போ அவர் கேட்டுருக்கிறாரு, பின்ன எப்படி நீ ஷேக்ஸ்பியர் காலத்து இங்கிலீஷ் பேசுகிற? நான் எம்ஏ பிஎல் ஸ்டேட் லெவலில் 4th ரேங்க் பிஎல்ல. என்னாலேயே என்ன பண்ண முடியல, இந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச முடியல, நீ பேசுன அளவுக்கு. அப்போ அவன் சொன்னான், சார் நான் வந்து பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு போகிறவன். லிசன், பெண்டிகாஸ்ட் சர்ச்சுன்னா நிறைய பேர் ரொம்ப அற்பமாக நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை நான் சொல்கிறது. பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு எதுவும் தெரியாது, பெந்தகோஸ்தே பாஸ்டர்ஸுங்களுக்கு தியாலஜி தெரியாது, சர்ச்சை பற்றி எதுவும் தெரியாது. அது அதில் பாதி உண்மை, அது பாதி இல்லை, முக்கால்வாசி உண்மை. ஏன்னா நம்ம பாஸ்டர்ஸுங்களாம் 10th ஃபெயில் ஆகிட்டான் பையன், அதுக்கு மேலே படிக்க முடியல, சரி போடா நீ பைபிள் காலேஜ் படித்தாவது பொழைச்சிக்கடான்ட்டு பைபிள் காலேஜுக்கு அனுப்பிச்சிடுறான். அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த தேயிலை பறிக்கிறவர், எங்கள் சர்ச்சில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்று ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, நல்லா கரெக்டாட்டுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிறைஞ்சி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சர்ச்சில் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுவாங்க. அது 3 பக்கம் தான் இருக்குது அந்த சர்ச்சு, அந்த டீ எஸ்டேட். ஒரு நாள் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும், எனக்கும் இது அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை தாருன்னு கேட்டேன். திடீர்னு ஒரு நாள் ஆவியானவர் என் மேலே இறங்கினார். நான் அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தேன், பற்பல பாஷையை பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கி தான் தெரியுது நான் பேசுகிற பாஷை ஷேக்ஸ்பியர் காலத்து இங்கிலீஷு. ஹல்லேலூயா. அதை கேட்டு இந்த பீட்டர் சுவாமி ஆண்டவர்கிட்ட போய், ஒரு படிக்காதவனே ஷேக்ஸ்பியர் காலத்து இங்கிலீஷில் உம்மை போற்றி துதிக்கிறான்னா அப்போ நான் எப்படி உங்களை துதிக்கணும், எனக்கும் அந்த ஆற்றலை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தீர்க்க தரிசன பவரை பெற்று வல்லமையை பெற்று, அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார். அவங்க அம்மா தான் அப்படியே பார்த்து பார்த்து சொல்லுவாங்க தரிசனம். அவங்க அம்மாவுக்கு அந்த கிஃப்ட்டு. யார்கிட்ட கூட சொன்னாங்க, யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத, நானே ஜெபம் பண்ணி ஒரு பொண்ணை பார்த்து சொல்கிறேன் கட்டிக்கன்னு. எப்போ ஆளை விட்டா போதுன்னு ஓடி வந்துட்டேன், மெட்ராஸ்க்கு வந்துட்டேன் பரையார். ஒருவேளை அங்கேயே இருந்ததுன்னா அங்கேயே யாராவது ஒரு பொண்ணை என்ன பண்ணியிருப்பாங்க, கர்த்தர் காமிக்கிறாருப்பா இந்த பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அவங்க தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, கிருபா வராங்க, வசந்தா வராங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புறீங்கல்ல. தீர்க்கதரிசிகள் சொல்கிறத கேட்டுக்கணும், தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கணும். எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நம்பக்கூடாது. எப்போ அவங்க உண்மையை சொல்கிறாங்க, எப்போ பொய்யை சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க சொந்தக்கார பொண்ணு, ஏதாவது ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து நல்லா படித்த பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு இருந்தால் இந்த நித்யாவை தான் கர்த்தர் உனக்கு காமிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இங்கே யாரும் நித்யா கிடையாது, அதனால் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் வந்து உங்ககிட்ட பேசணும். யார் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கணும். அல்லேலூயா. அது சரியா தவறான்னு நம்ம உடனே சொல்ல முடியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். எனக்கு எவ்வளோ தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க,
சிலது நடந்தது, பலது நடக்கலை. என்னதுங்க? சிலது எவ்வளவு நடக்கலை? பல காரியங்கள் நடக்கலை. அதனால தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதேயுங்கள். ஆவியானவர் தான் என்ன பண்றார்? நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். கிருபா சிஸ்டர் ஒரு நாள் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர், ஸ்வீடன்லேருந்து ஒருத்தர் வந்தார், ஸ்டீஃபன் லிண்ட்கிரன். அவர் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு காணிக்கை அனுப்ப போகிறாருன்னாங்க. அவங்க இன்றைக்கி ஈவினிங் சொல்கிறாங்க, 5 மணிக்கு 5:30 மணிக்கு. அடுத்த நாள் எனக்கு அந்த ஸ்டீஃபன் லிண்ட்கிரன் ஸ்வீடன்லேருந்து ஒரு காணிக்கை அனுப்பிச்சி வைச்சார், 10,000 ரூபாய். கைத்தட்டி ஆண்டவரை மையப்படுத்த. அப்போல்லாம் அவங்க சொல்கிறது அப்படியே அக்யூரேட்டாக நடக்கும். அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம தீர்க்க தரிசனத்தை கேட்கறதுக்காக போனால் அவங்க மூலயமா கர்த்தர் பொய் நாவி தான் அனுப்புவார். அல்லேலூயா. என்னுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் ஜான் ராஜ்குமார் ஐயா ஏதாவது ஒரு தீர்க்க தரிசி இருந்தால் கூட்டின்னு போங்கன்னார் ஒரு பிரச்சனைக்காக. அப்போ நான் எம்டிகேஜி சேரல. அப்போ அவர் கூட்டிக்கிட்டு ஒரு அம்மாட்ட போனேன். அவங்க ஏதோ சொன்னாங்க, வந்தார். இவங்க சொல்கிறது ஒன்றும் செட் ஆகலை, இது ஒரு சரியான தீர்க்க தரிசனமா இல்லை, வேறு யார்ட்டையாவது கூட்டின்னு போங்க அப்படின்னாரு. சரிங்க ஐயா, நேரம் வரும்போது கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னுடைய ப்ரொஃபஸர் ஃபாதர் டாக்டர் ஜார்ஜ் வர்கீஸ், அவங்க பையன் 4 முறை நீட் எக்ஸாம் எழுதினான் எம்பிபிஎஸ் சேர்றதுக்காக. அவனுக்கு கிடைக்கல. அப்போ அவர் சொன்னார், ஜான், நான் தீர்க்க தரிசனத்தில் கேட்க மாட்டேன், யாராவது ஒரு தீர்க்க தரிசியை கூட்டின்னு வாங்க. நான் ஒரு தீர்க்க தரிசியை கூட்டின்னு போனேன். அவர் சொன்னார், எம்பிபிஎஸ் படிப்பானா இல்லையான்னு கர்த்தர் ஒன்று சரியா சொல்லலை, பேசாமல் வேறு படிப்பு கூட படிக்கலான்னு. அதுக்கு அடுத்த வருஷமே அவனுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம போய் ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட இது மாதிரி நான் எம்பிபிஎஸ் படிப்பேனா இல்லையான்னு கேட்டால் அந்த நேரத்தில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க தேவனோடு நல்ல ஐக்கியமாக இருந்தாதான், நல்ல உறவில் இருந்தாதான் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்களுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பையனுக்கும் சண்டை, அவங்களுக்கும் வீட்டாருக்கும் பிரச்சனைன்னா அவங்களால ஜெபிக்கவே முடியாது. ஜெபிக்காத சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போயிட்டீங்கன்றதுக்காக, சிஸ்டர் நாங்கள் ரொம்ப பிரச்சனையில் வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெபம் பண்ணி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல மாட்டார். ஆகவே அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அது ஜெருசலேம் பெண்டிகாஸ்ட். அப்போஸ்தலர் 8ஆவது அதிகாரத்தில் சமாரியாவில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மேலே பேதுருவும் யோவானும் கை வைத்து ஜெபிக்கும் போதே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அது சமாரிட்டன் பெண்டிகாஸ்ட். அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரத்தில் அனனியா என்கிற ஒரு விசுவாசி வந்து ஊழியர் வந்து பவுலுக்காக கை வைத்து ஜெபிக்கிறாரு. அப்போது சவுல் மேலே பரிசுத்த ஆவி இறங்குறாரு. அது டமாஸ்கஸ் பெண்டிகாஸ்ட். அப்போஸ்தலர் 10ஆவது அதிகாரத்தில் செசரியா பட்டணத்தில் பேதுரு போய் கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அவங்களுக்கு பிறகு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அது செசரியா பெண்டிகாஸ்ட், செசரியன் பெண்டிகாஸ்ட். அப்போஸ்தலர் 16ஆவது அதிகாரத்தில் எபேசு பட்டணத்தில் பவுல் போய் யோவானுடைய சீசர்களை சந்திக்கிறார். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்ட பொழுது அவங்க அதை நாங்கள் கேள்விப்படவே இல்லைன்னு சொன்ன போது
பவுல் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அது எபேசியன் பெண்டிகாஸ்ட். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த நிகழ்ச்சி அப்போஸ்தலர் 2 மட்டும் நடக்கவில்லை. அப்போஸ்தலர் 2 எருசலேமில் நடந்தது. அப்போஸ்தலர் 8 சமாரியாவில் நடந்தது. அப்போஸ்தலர் 9 தமஸ்குவிலே நடந்தது. அப்போஸ்தலர் 10 செசரியா பட்டணத்திலே நடந்தது. அப்போஸ்தலர் 16 எபேசு பட்டணத்தில் நடந்தது. ஸோ அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட ஆவியானவர் தொடர்ந்து மக்கள் மேல் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த டீ எஸ்டேட்டில் மூணார் கிட்ட தேயிலை பறிக்கிறவர் மேலே பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டார். அவர் பரவச பேச்சு பேசலை, தான் படிக்காத இங்கிலீஷை பேசினார். அது அந்நிய பாஷையில் 2 வகை இருக்குது. ஒன்று மற்றவங்க பேசுகிற பாஷையை பேசுறது, மொழியை பேசுறது. 2வது யாருக்குமே புரியாத, கடவுளுக்கு மட்டும் புரியக்கூடிய பரவச பேச்சு பேசக்கூடிய இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெறும்போது தான் கர்த்தர் உங்களுக்கு ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் அந்த 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தை படித்து பாருங்கள். அந்நிய பாஷை பேசி அதுக்கு நீங்கள் வியாக்கியானம் பண்ணிங்கன்னா அதுக்கு தீர்க்க தரிசனம் பேர். அல்லேலூயா. அல்லது டைரெக்டாகவே தீர்க்க தரிசனம் கொடுக்கக்கூடிய வரங்கள், அற்புதங்கள் செய்யக்கூடிய ஆற்றல்கள் இந்த பெந்தேகோஸ்து நாளிலே தேவன் சீஷர்களுக்கு கொடுத்தார். அவங்க மூலமாக 2000 வருஷமாக இன்னைக்கு சபை பரவி வருகிறது. நம்ம கொரட்டூர் வரைக்கும் வந்திருக்கிறது. எருசலேமில் ஆரம்பித்த சபை எங்கே வந்திருக்குதுங்க? கொரட்டூர். பல தீவுகளுக்கெல்லாம் போயிருக்கு. இயேசுவுக்கு நாம் சாட்சியாக வாழ பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு அவசியம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.